பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியூடாக உறவுகளின் இணை வருவது புல சமூக நிஜங்கள் தொகுப்போடு விஜய் போஸ் அவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம் வாணி. மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைந்து கொள்வது மகிழ்ச்சி. சென்ற வாரம் பொங்கல் நிகழ்வுகளை பற்றி தான் காய்த்திருந்தோம் நினைக்கிறேன். இந்த முறை நாங்கள் நடந்து முடிந்த 2 பொங்கல் நிகழ்வுகளை பற்றியும் நடக்க இருக்கின்ற ஹோல்தம் ஷோவில் நடக்க இருக்கின்ற மரபு திங்கள் விழாவை பற்றியும் பேசிக்கொள்ளலாம் இருக்கிறேன். முதலாவதாக ஈஸ்டாம் பொங்கல் நிகழ்வு சென்ற 14ஆம் தேதி வழக்கம் போல 25வது ஆண்டு நிறைவு அவர்கள் ஆரம்பித்து திரு காலஞ்சென்ற திரு போல் சத்யநேசன் முயற்சியால் ஈஸ்டாம் ஹை ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிகழ்வு சென்ற இந்த முறையோடு 25 வருடங்களை பூர்த்தி செய்துவிட்டது. ஆகவே இதை அவருடைய கனவு கூட இதை பிரம்மாண்டமான அளவில் செய்ய வேண்டும் என்று, ஆனால் துரதிருஷ்டவசமாக இதை செய்யும் பொழுது அவர் இல்லை. ஆனால் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றும் முகமாக மிகவும் கோலாகலமாகத்தான் அதை செய்தார்கள். மிக அருமையாக இருந்தது. அதில் திரு போல் அவர்களுக்கு உரிய கௌரவம் வழங்கப்பட்டது. அவருடைய அவர் விரும்பிய இடம் அது. மற்றது இதை ஆரம்பித்து வைத்தவரும் அவர்தான். அதை அவருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு முக்கியமான பங்கு, முக்கியமான கௌரவம் அங்கே வழங்கப்பட்டது. அந்த ஹை ஸ்ட்ரீட்டில் நல்ல மாக்கி ஒன்று அடிக்கப்பட்டு அது முழுக்க சோடிக்கப்பட்டு அதில் முன்னுக்கு 2 பக்கங்களிலும் ஒரு பெரிய பேனர், ஒரு ஆளளவான பேனர் போலினுடைய படங்களை தாங்கி அந்த வாசலில் வைக்கப்பட்டது. அப்போ அது அவர் அங்கே கலந்து கொள்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வு இருந்தது. வழமை போல கலை நிகழ்ச்சிகள், மற்றது ஸ்பீச்சஸ் எல்லாம் இருந்தது, பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. மற்றது காஷ்டீரில் உள்ள உணவகங்கள் தாராளமாக பொங்கல், கடலை, வடை, அவல் இப்படியாக பல உணவுகளையும் தந்து எல்லோரும் சிறப்பாக உதவினார்கள். இது அன்றைய நிகழ்வு உண்மையிலே ஒரு கிட்டத்தட்ட இத்தனை மணி 5 6 மணி போல் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 9 9:30 10 மணி மட்டும் அங்கே ரோட்டு முழுக்க ஒரு மக்கள் கூட்டமாகவும் பாடல் நிகழ்ச்சிகள், டான்ஸ் இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டு அந்த இடமே ஒரு களைகட்டி இருந்தது. எல்லோரும் வந்திருந்தார்கள். ஆலயங்களிலிருந்து குருக்கள்மார் எல்லாம் வந்து ஆசீர்வாதத்தை சென்றிருந்தார்கள். கவுன்சிலர்ஸ் ஒரு 8 பேர் கிட்ட வந்திருந்தார்கள். லீடர் ஆஃப் த கவுன்சில் வந்திருந்தவர். இப்படியாக அன்று ஒரு முழுமையான ஒரு நிகழ்வாக அன்று பொங்கல் நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்தது. இதை நீங்கள் பலரும் அந்த லைவ் ஸ்ட்ரீம்லேயும் போனதை இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. நல்ல மாக்கியும் நல்ல தரமான மாக்கி ஒன்று போட்டிருந்தார்கள். அப்போ பார்க்க வடிவாக இருந்தது. அது ஒன்று. இது ஈஸ்டாம் நடந்த பொங்கல் நிகழ்வு. அடுத்து நேற்றைய தினம் சார் போஸ் சார், நானும் நான் அப்போ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய நல்ல சிறப்பாக நடந்தது. கன நாளைக்கு சேர்ந்து ஈஸ்டாமில் மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. அது ஒரு ஸ்ட்ரீட் ஆக்டிவிட்டி மாதிரியே போயிட்டுது. ஸ்ட்ரீட்டில் நடந்த ஒரு பார்ட்டி மாதிரி, பொங்கல் பார்ட்டி. நான் பலர் அந்த லீடர் ஆஃப் த கவுன்சில் மற்றது மேயர் இவர்களோட கரைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகினது. அந்த முன்னுக்கு இருந்த சங்கீதா ரெஸ்டாரண்ட்ல அதில் போய் மீட் பண்ணி கதைச்ச இடத்துல நான்
இப்படி ஓத்தம் ஃபாரஸ்ட் கவுன்சிலும் தமிழ் மக்களும் எப்படி பொங்கல் நடத்தி கொண்டு இந்த தமிழ் மரபு திங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம்ன்றதை பற்றி சொன்ன கொஞ்சம் விளங்கப்படுத்தி நான் ரெக்வஸ்ட் ஒன்றை போட்டு நான் இங்கே நியூஹாமில் இருக்கிற தமிழ் கம்யூனிட்டியோட நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து இங்கேயும் தமிழ் மரபு திங்கள் என்ற கான்செப்டை டெவலப் பண்ண சொல்லி அவன் என்னட்ட இருந்த அந்த லீஃப்லெட்டும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் எடுத்தவ உங்கள் எல்லாரோடையும் தானும் கதைச்சு அதை முன்னெடுக்கிறதாக தான் இப்போ எனக்கு விளங்கினது. யார் எடுத்தது? உங்களோட எடுத்தாலும் அந்த மேயரோட வந்த இந்த கவுன்சிலர். ரைட், ஓகே ஓகே. சும்மா இந்த போத்தம் ஃபாரஸ்டில் என்ன நடக்குதுன்றதை பற்றி நான் சொன்ன போது அதை எடுத்தது வெரி குட். அது நல்ல நல்ல ஒரு முயற்சி, அதை தொடர்ந்து செய்யுங்கோ. நிச்சயமாக போத்தம் ஃபாரஸ்ட் தமிழ் மக்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். நன்றி நன்றி. நீங்கள் செய்த அந்த வேலை உண்மையிலே நான் அந்த பிஸியாக இருந்தபடியால் எனக்கு அதுக்கு நேரம் கிடைக்கல. நீங்கள் அந்த எங்களோட வேலையை நீங்கள் செய்தது மிக மிக அருமை. அதுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா அது அப்படி ஒரு அந்த விஷயத்தை கலைக்க வேணுமென்று நான் பண்ணி இருந்தேன்னா எனக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா நான் மற்ற வேலைகளை செய்யறபடியாக பிஸியாக போயிட்டேன். ஆனால் எழுத்து ரூபத்தில் நாங்கள் அதை ஏற்கனவே அந்த ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டோம். நல்லது. நினைக்கிறேன் அடுத்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு அந்த அந்த பிப்ரவரிக்கு பிறகு நாங்கள் இதை பாஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கிறோம். நன்றி. பிப்ரவரி மட்டும் நாங்கள் கொஞ்சம் பிஸியாண்டும். அப்போ நான் எதிர்பார்த்து இந்த ஜனவரிக்குள்ள பாஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நாங்கள் பிப்ரவரிக்கு பிறகு இதை கட்டாயமாக செய்கிறோன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் கொஞ்சம் நடக்கும்னு பார்த்தோம்னு கேளாது அதை கொஞ்சம் புஷ் பண்ணி அதை சேவிக்க வேண்டியது எங்களோட கடமை. நான் அதை தொடர்ந்து அதில் அவர்களோடு இணைப்பில் இருப்பேன் கூறி வைக்கிறேன். நீங்கள் செய்த உதவிக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ. இனி அடுத்து நாங்கள் நேற்று ரெட் பிரிட்ஜ், உங்களுக்கு தெரியும், ரெட் பிரிட்ஜும் ஏற்கனவே மரபு திங்களாக தை மாதத்தை மரபு திங்களாக ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு தீர்மானமும் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வெல்கம் ஷோவில் செய்கிற மாதிரி கவுன்சிலாக இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணுறது இன்னும் நடக்கலை. நாங்கள் ஒரு செலிப்ரேஷனை வைப்போம், அவை வந்து பங்கு பெற்றி கொண்டு போவினோம். பேரளவில் ரெட் பிரிட்ஜ் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்வால்வ்மெண்ட் அவையே இல்லை, இன்னும் ஒரு பூரண பங்களிப்பு காணாது. அதை நாங்களும் நேற்று அதை நீங்கள் வரையில் நேற்று நான் அதை சொல்லியிருக்கிறேன். வெல்கம் ஷோவில் இப்படி நடக்குது, அப்போ அதை என்ஜாய் அதை செய்ய வேணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஜெயரஞ்சன் கவுன்சிலருக்குன்னு சொல்லி எம்பி எண்ணிக்கைகளையும் காய்ச்சிருக்கிறோம். அவங்களதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நேற்றைய தினம் பிரபா ஹோல், இல்பேட்டில் உள்ள பிரபா ஹோலில் தான் இந்த பொங்கல் வைபவம், மரபு திங்கள் வைபவம் நடந்தது. அங்கே உண்மையிலே ஒரு வித்தியாசமான முறையில் செய்தார்கள். அந்த மண்டபக்காரன் அவரும் ஒரு ஸ்ரீலங்கன் என்றபடியால் அவரும் நல்ல ஒத்துழைப்பும் அந்த மண்டபத்தை கூட இலவசமாக தந்திருந்தார் இந்த நிகழ்ச்சியை வைப்பதற்கு. அப்போ அங்கே அவருடைய அந்த மண்டபத்துக்கு முன்னால் ஒரு சிறிய காப்பாக்கு உள்ளது. அந்த ஏரியாவில் 15 பானைகள் வைத்து, ஒரு பானை கொஞ்சம் விசேடமான பானை, மற்றதெல்லாம் சில்வரில் ஒரு 15 பானை வைக்கப்பட்டு 15 குடும்பங்கள் அங்கே வந்து பொங்கலை செய்திருந்தார்கள். லைஃபாக இல்லை 2 வடிவாக பொங்கல் எண்ணெல்லாம் கத்தி எல்லாம் பெரிய அட்டகாசமாக செய்திருந்தார். அது மிக வேடிக்கையாக இருந்தது பார்க்க. மற்றவர்கள், அதாவது அந்த நேரம் கவுன்சிலில் இருந்து மக்கள் வர துவங்கிட்டாங்க. எம்பி தான் நான் நினைக்கிறேன் அந்த பொங்கல் பானைக்குரிய விளக்க முதல் திரிய நெருப்பை ஏற்றி வச்சது எம்பி. அப்போ அதுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினாங்க இதை எப்படி நாங்கள் கொண்டாடுறோம் நாங்கள்லாம் சொன்னாங்க. செய்து அந்த பொங்கல் முடிந்ததும் பின்பு மண்டபத்துக்கு உள்ளே கலை நிகழ்ச்சிகள், அந்த முட்டி உடைக்கிறது, அந்த ஒருத்தம் சோல முட்டி உடைக்கிறதும் வைக்கிறீங்க இல்லையா? பொங்கல் அந்த உரையாடிக்கிறது. அப்போ அதுவும் அங்கே இந்த முறை குளிர் ரெண்டபடியாக அங்கே உள்ளுக்கு தான் வச்சது, மண்டபத்துக்குள்ள.
கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டிகள் உடைக்கப்பட்டான்னு நினைக்கிறேன். அப்போ அது மாதிரி அப்போல்லாம் எம்பி மேலாம் விருந்தவை, எம்பி கவுன்சிலர்ஸ் எல்லாம் விருந்தவை அப்போ பார்த்துக்கொண்டு. அப்போ அதுவும் உடைச்சி பிறகு கலை நிகழ்ச்சிகள், பாட்டுகள் இப்படியாக தொடர்ந்தது. மற்றது ஒரு திரு குவன் அவர்கள் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருந்தார். ஹெரிட்டேஜை பற்றி, பொங்கலை பற்றியெல்லாம் ஒரு விவரங்கள் அனுப்பியிருந்தபடியால் நான் முக்கியமாக சொன்னேன் என்னென்றால், நாங்கள் வெறும் கொண்டாட்டத்தோடு நிற்காமல் அந்த வருகின்ற தமிழர் அல்லாத மக்களுக்கு இதன் நோக்கம் என்ன, இது ஏன் கொண்டாடுகிறோம், இதன் காரணம் என்ன என்பதெல்லாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும். அப்போதான் அவர்கள் அதை மேற்கொண்டு செய்கிறதுக்கு, இல்லாட்டி மேற்கொண்டு நாங்கள் எதுவும் செய்வதற்கு உதவியாக இருக்கும். அதை நான் அவர்கள் உண்மையிலே அதை ஏற்பாடு செய்தவர்கள அஜெண்டாலே அது இருக்கே இல்லை உண்மையிலே. ஆனால் நான் சொன்னேன், இல்லை, இதுதான் முக்கியமான விஷயம், அது ஒரு கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்லி குவனவர்கள் அனுப்பின அந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோத்தையும் ஒரு என்னுடைய மருமகள் தான் அவருக்கு நான் கொடுத்து, அவ ஒரு அருமையான ஸ்பீச்சை ஆங்கிலத்தில் செய்தால். அப்போ எல்லோரும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அந்த கவுன்சிலர்ஸ், எம்பி எல்லோரும் கேட்டுக்கொண்டு வந்தார்கள், பாராட்டினார்கள். நல்ல விஷயம், இதை நாங்கள் தொடர்ந்து செய்யணும் என்று சொல்லி அவர்களும் ஆதரவு இருந்தார்கள். ஆகவே அடுத்த முறை கவுன்சிலில் நாங்கள் முழுக்க அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த நிகழ்வு முடிந்ததும், நிகழ்வு என்பது அந்த பொங்கல் முடிந்ததும் இந்த கலை நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடக்க, இங்காலே அந்த 15 பானைகள் பொங்கின பொங்கல் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது, பலகாரங்கள் வழங்கப்பட்டது. அதன் பின்பு மதிய போஜனமும் வழங்கப்பட்டது. எல்லோருக்கும் மதிய போஜனம், மரக்கறி சாப்பாடு, அது நல்லா இருந்ததுன்னு சொன்னார்கள். அதுவும் வழங்கப்பட்டு மிக அருமையாக நடனங்கள், எங்களது கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற நடனங்கள் எல்லாம் அங்கே காட்டப்பட்டு கோலாகலமாக அந்த நிகழ்வும் நடந்து முடிந்திருக்கிறது நேற்றைய தினம். இப்படியாக அது மற்றது நேற்றைய தினம் கிங்ஸ்டனிலும் இந்த நியூமோல்டர் நினைக்கிறேன், அங்கேயும் இந்த மரபு திங்கள் வளமை போல் ஒரு வருஷம் கொண்டாடுறவ. நான் அதுக்கு போக முடியாமல் போய்விட்டது இங்கே நின்றபடியால். அங்கு தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டரும் சிசிடி என்று சொல்லப்படுகிற சென்டர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதுவும் டிஐசிடி ஒரு சிஸ்டர் ஆர்கனைசேஷன், இரண்டும் இணைந்து அந்த ஹெரிட்டேஜ் இதை கொண்டாடுவது வழக்கம். அவர்கள் இந்த முறை அந்த வெளியில் ஊர்வலங்கள் அதுகள் வழக்கமாக வைக்கிறவர்கள் அது வைக்க முடியவில்லை. ஆகவே மண்டபத்தில் இந்த மரபு திங்கள் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்ததாக அறிகிறேன். இப்படியாக பல இடங்களிலும் இது நடந்து வருகிறது. உண்மையிலே அந்த ஜனவரி மாதம் முழுக்க, தை மாதம் முழுக்க இந்த நிகழ்வுகள் பல இடங்கள்லையும் பல இடங்கள்லையும் பரவலாக நடக்கணும். ஒரு இடத்துல மட்டும் செய்து போட்டு விடாமல், இது ஒவ்வொரு பரவலையும் இதை செய்தால் அது அந்தந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்கும். தமிழ் மரபு திங்கள்னா என்ன, நாங்கள் கனடாவில் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு 10% கூட நாங்கள் செய்கிறது இல்லை, காணாது. அங்கெல்லாம் காலமே கோனவர்கள் வைத்த போது சொன்னார், அந்த ஒரு ஸ்கூல் கரிக்குலத்தில் இது ஒரு செயல்பாடாக அதில் கொண்டு வரணும், விச் இஸ் ரைட், நல்ல விஷயம். அது கனடாவில் செய்துட்டாங்க. சரி, கனடாவில் அது பள்ளிக்கூட பாடத்திட்டத்துக்குள்ளே அது ஒரு விஷயமாக அடக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலே அவர்களுடைய முயற்சிகள் மிகவும் பாராட்டத்தக்கது. அது மட்டுமல்ல, ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர் ஒன்றை கட்டுறதுக்கு கனடா அரசாங்கம் காணியம் கொடுத்து பண உதவியும் செய்திருக்கிறார்கள். அப்போ அதுக்கு ஆரம்ப வேலைகள் தொடங்கிவிட்டேன்னு நினைக்கிறேன். ஆகவே அந்த அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே செய்வது போதாது. அதுக்கு நான் நினைக்கிறேன், எங்களுடைய அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், இந்த அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் இந்த விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு முயற்சி செய்ய வேணும். செய்தால் தான் இது அரசு கூடாக தான் இந்த விஷயங்கள், சில விஷயங்கள் செய்யலாம். பாடத்திட்டத்தில் அதை போடுறது என்பது லேசான விஷயம் இல்லை. அதை அரசு மட்டத்திலே அதை செய்ய வேண்டும்.
அதை கோன் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். அதை நாங்கள் இதற்கென ஒரு குழு அமைத்து வேலை செய்ய வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பம். அதை 1-2 மாதங்களே அதை நாங்கள் செயல்படுத்த முயற்சிப்போம் என்று அதையும் கூறிக்கொண்டு, இந்த பொங்கல் 2 பொங்கல் நிகழ்வுகளையும் சிறப்பாக நடந்ததையிட்டு கிங்ஸ்டனையும் எடுத்துக்கொண்டால் எனக்கு தெரிந்த 3 பொங்கல் நிகழ்வுகள் மிக அருமையாக கொண்டாடப்பட்டிருக்கின்றன. இனி வருகின்ற 25ஆம் தேதி வழமை போல் கொல்தம் ஷோ தமிழ்ச்சங்கம் அந்த 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 பரவினுடைய பங்களிப்போடு இந்த பொங்கல் மரபு திங்கள் விழாவை பொங்கலை செய்ய இருக்கின்றார்கள். அவர்களும் வெளியில் வச்சு பொங்கல் செய்து உள்ளுக்கு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வது வழக்கம். அது ஒரு நீண்ட நிகழ்வாக இருக்கும். அதை பற்றி கதைப்பதற்காக திரு குவச்சந்திரன் அவர்களும் திரு கீதா ராஜானந்தகுமார் நினைக்கிறேன், கீதா ஆண்டே நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அப்போ 2 பேரும் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே முதல்ல நீங்கள் யார் பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது. யார் பேச போறீங்க? திரு குவனா, கீதா, நீங்கள் நடக்க போகுது அந்த கீதா ஆரம்பிங்க. வணக்கம். வணக்கம். நாங்கள் இந்த நடந்து முடிந்த பொங்கல் நிகழ்வுகள் எல்லாம் பேஸ்புக்ல அந்த இடங்கள் நடந்தகளை பார்த்து வந்திருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சி தான். ஆனா நாங்கள் 3வது வருஷமா இந்த ஹெரிட்டேஜ் மந்த் பொங்கல் விழா செய்ய இந்த வருஷம் வார சனிக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை காலமை 10 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரையும் எங்களுடைய அந்த பொங்கல் நிகழ்வுகள் நடக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. காலமை 10 மணியில இருந்து 2 மணி வரைக்கும் பெட்ஃபோர்ட் கார் பார்க், இங்க போல்தம் ஃபாரஸ்ட் கற்பகவினார் ஆலயத்துக்கு முன்னாலே அமைந்திருக்கிற கார் பார்க்குள்ள இந்த பொங்கல் நிகழ்வு நடைபெறும். இதுல நாங்கள் எங்களுடைய கவுன்சிலர்ஸும் வருவினோம். இங்க போல்தம் ஃபாரஸ்ட் கவுன்சிலர், கல்ச்சரல் செக்ரட்டரி, எங்களுடைய தமிழ் கவுன்சிலர்ஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பி இருக்கிறோம். பெரும்பாலானாக்கள் வருவதாக உறுதி செய்திருக்கிறார்கள். இப்போ பொங்கல் நிகழ்வோட நாங்கள் பொங்கல் ஹெரிட்டேஜ் மந்த் பொங்கல் நிகழ்வுல 3 நிகழ்வுகளாக அன்றைய தினம் நடக்கும். ஒன்று பொங்கல் நிகழ்வு, இன்னொன்று எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பற்றிய ஒரு எக்ஸிபிஷன், பிறகு மேடை நிகழ்வுகளாக கலை நிகழ்வுகள், பாரம்பரிய கலை நிகழ்வுகள் 5 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் அந்த கலை நிகழ்வுகள் இடம்பெறும். அதோட எங்களோட வில்லியம் மோரிஸ் கேலரி, அந்த கார் பார்க்குக்கு பக்கத்துல இதுக்கு ஒரு வில்லியம் மோரிஸ் கேலரி உண்டு. இங்க போல்தம் ஃபாரஸ்ட் கவுன்சிலின் அந்த கேலரிக்குள்ள நாங்கள் எங்களுடைய பொங்கல் சம்பந்தமான நிகழ்வுகள் பற்றின ஒரு சின்னதா ஒரு எக்ஸிபிஷனும், எங்களுடைய தமிழ் பாடசாலை மாணவர்களுடைய ஆக்கங்கள், பொங்கல் சம்பந்தப்பட்ட ஆக்கங்களை பிள்ளைகள்கிட்ட இருந்து சேகரிச்சு அதையும் அந்த கேலரியில அங்கேயும் ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியும் காலமையும் அது நடக்கும். பொங்கல் நிகழ்வுல பொங்கல் மட்டும் இல்லாம எங்களுடைய பாரம்பரிய மருகி போய் கொண்டிருக்கிற எங்களுடைய கலைகளான பொய்க்கால் குதிரை, உரியடி, கும்மி, கோலாட்டம், இது எல்லாம் இந்த எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் அதை காட்டணும்ன்றதுக்காகவும், எங்களுடைய கலைகளை இந்த நாட்டு மக்களுக்கு காட்டணும்ன்றதுக்காகவும் நாங்கள் அந்த ஓப்பன் கார் பார்க் தானே அங்க அதுல செய்யறதுக்கு ஆயத்தங்கள் செய்து வச்சிருக்கிறோம். இது தவிர மாலை 4 மணி தொடக்கம் 4:45 மணி வரைக்கும், அதாவது 3:45 இருந்து 4:45 மணி வரைக்கும் 1 மணித்தியாலும் எக்ஸிபிஷன் நடக்கும். நான் எதுவும் சொல்றதுல எதுவும் தகவல்கள் கூட குறைய இருந்தா அதை பிறகு கரெக்ஷன் செய்து கொள்ளுவார். அந்த எக்ஸிபிஷன்லயும் எங்களுடைய பண்பாடு, தமிழ் தோற்றம், சிந்துவெளி நாகரீகம், அந்த பற்றின ஒரு எக்ஸிபிஷனாகத்தான் அமைய போகுது. மேடை நிகழ்வுகள்ல கூத்து, நடனம், மற்றது நாடகம், அதை விட எங்களுக்கு இங்க போல்தம் ஃபாரஸ்ட் பகுதி வாழ்ல
நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த புலரொளி விருது வழங்கி கௌரவிக்கிறோம். நாங்கள் ஒரு மூன்று மூன்று ஒவ்வொரு 3 பேருக்கு இந்த வருடமும் அந்த நிகழ்வும் பொல்தம்புரஸ் பொல்தம்புரஸ் பகுதி வாழ் தமிழ் மக்களிட ஆதரவு பெற்ற, அதாவது அவர்களுக்கு பிரபல்யமாயிருக்கிற ஒரு 3 பேருக்கு அந்த புலரொளி விருதும் வழங்குறதாக இருக்கிறோம். கோனண்ணா கொஞ்சம் சொல்லுங்க, நான் பிறகு மிச்சத்தை தொடர்பு. ஓகே, நன்றி கீதா. அந்த நான் அந்த இடங்களையும் சொல்லுங்க, எக்ஸிபிஷன் எங்க, கலை நிகழ்ச்சி எங்கன்றதை சொல்லலாம். அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள போக முதல் நான் ஏற்கனவே இந்த 2 இடங்கள்ல நடக்கிற விஷயங்கள்ல வந்து எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேணுமென்றதை பற்றி போஸோடையும் மற்றும் பலரோடையும் கதைச்சு கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே ஓத்தம் ஃபாரஸ்டில் வந்து 3 விஷயங்களை மக்களுக்கு இந்த முறை திருப்பியும் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். இந்த மாதிரி நாங்கள் இதை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம்ன்றதை பற்றினதில் முதலாவது விஷயம் வந்து ஓத்தம் ஃபாரஸ்டில் இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ் அமைப்புகள், அனைத்து ஆத்மீக சமூக அமைப்புகளான 7 தமிழ் அமைப்புகளை இணைச்சு தான் இந்த விழா எடுக்கப்பட்டு கொண்டு வருது. கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து அது ஒரு தமிழர் விழாவாக, பொங்கல் விழா தமிழர் விழாவாக பரிணாமம் பெற்று அதைத் தொடர்ந்து தமிழ் மரபு திங்களாக இன்றைக்கு மூன்றாவது வருஷமாக நடந்து கொண்டிருக்குது. அதில் வந்து 7 தமிழ் அமைப்புகள் இணைந்து செய்கின்ற என்ற ஒரு செய்தியை நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் என்றால், இது ஒரு ஒற்றுமையாகவும் தமிழர் என்ற ஒரு கான்செப்டையும் அடிப்படையாக வச்சு செய்கிறது. இதை நியூஹாமில் மட்டும், நியூஹாம், ரெட் பிரிட்ஜ் இதில் இருக்கிற தமிழ் மக்களும் அங்கே இருக்கிற அமைப்புகளை இணைத்து செய்ய வேண்டும் என்றது ஒரு விருப்பம். மற்றது வந்து இந்த அடுத்த கட்டமாக நான் ஏற்கனவே போஸோட இந்த பற்றி காய்ச்சி கொண்டு வரோம். இந்த நிகழ்வை வந்து இந்த பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த் மாதிரி இப்போ இங்கே வந்து கருப்பின மக்கள் இந்த இதுக்கு வந்து இந்த பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த் வந்து அது வந்து நவம்பர் மாதத்தில் பாடசாலைகள்லையும் பொது இடங்கள்லையும் பொது ஸ்தாபனங்களும் வந்து அதை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக கருப்பின மக்களுடைய அந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடி அது அவர்களுக்கு கிடைத்த விடயங்களை வந்து வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு வரலாற்று மையமாக வச்சு நடக்கிற மாதிரி இந்த தமிழ் மரபு திங்களையும் வந்து பிரித்தானியாவில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளும், அது பிரைமரி ஸ்கூலாக இருக்கலாம், செகண்டரி ஸ்கூலாக இருக்கலாம், ஜனவரி மாதத்தில் தை மரபு மாதமாக அங்கேயும் ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராமாக அதை டெவலப் பண்ணுறது ஒரு ப்ரோசஸ். அந்த அடிப்படையில் தான் ஓத்தம் ஃபாரஸ்டில் இப்போ ஒரு பிரைமரி ஸ்கூல் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கணும். இதை டெவலப் பண்ணி தாங்கள் பள்ளிக்கூடத்தில் இதை செய்ய யோசிச்சிருக்கணும். ஆனால் தை மாதம் இது முடியுது என்றபடியாக அடுத்த வருஷம்தான் அது பூர்த்தி ஆகும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் அதை தொடர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, அனைத்து பள்ளிக்கூடங்களும் இதை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி. இதை நான் வந்து இப்போ இந்த நேஷனல் லெவலில் நடந்து கொண்டிருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், தமிழ் மரபு திங்களை இந்த முறை ஹரோவில் செய்தவேல், அந்த ஹரோவில் செய்து கொண்டிருக்கிற அந்த நேஷனல் லெவல் கவுன்சில் தமிழ் மரபு திங்கள் சபைக்கு வந்து நான் ஒரு ப்ரொப்போசலாக கொடுத்துருக்கிறோம். இந்த இப்போ இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்கள் வந்து இதை அந்த அங்கீகாரத்தை நாங்கள் எடுக்க வேணும், இந்த பள்ளிக்கூடங்களில் இதை செய்கிறதுக்கான அங்கீகாரத்தை. அப்போ இது ஒரு கலெக்டிவான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் செய்வோம் என்று நான் நினைக்கிறேன். அது நல்ல விஷயம். ஸோ இதை சொல்லிக்கொண்டு இப்போ கீதா விவரமாக பல விடயங்களை சொல்லியிருந்தா, இப்போ இதில் வந்து ஒரு மரபு வழியான கலை கலாச்சார பண்பாட்டுகளைத்தான் நாங்கள் இங்கே கூடுதலாக முன்னெடுக்கிறோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி கூத்தண்டைக்கு அது நாட்டிய கலை என்று சொல்லி இப்போ அதுக்கான ஒரு டீச்சர் கூட எங்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான இது 2வது வருஷமாக நாங்கள் அந்த ஈழக்கூத்து என்ற கான்செப்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையிலேயே வந்து கலை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும்.
இதில் இந்த எக்ஸிபிஷன் சைடில் வந்து நான் 4 பிரிவுகளாக நாங்கள் இந்த எக்ஸிபிஷனை பிரிச்சிருக்கிறோம். அதை நான் ஆங்கிலத்தில் சொன்னால் அல்லாட்டி நான் தமிழ்லே சொல்கிறேன். இந்த எங்களுடைய தமிழ் எழுத்துக்கள் எப்படி கடந்த ஒரு 1000 ஆண்டுகளோ, சாரி 1000 இல்லை 5000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு படிப்படையாக அது வந்து மாறி இன்றைக்கு நாங்கள் பாவிக்கின்ற எழுத்துருவம் எப்படி உருவானது என்ற ஒரு வரலாற்று ஆவணமாக அல்லது ஆவண காட்சிப்படுத்தலாக டாக்டர் ஸ்ரீ என்று சொல்லி அவருடைய ஒரு முயற்சியின் அடிப்படையில் அவர் செய்த ரிசர்ச்சின் அடிப்படையில் நாங்கள் அந்த தமிழ் எழுத்துக்களுடைய பரிணாம வளர்ச்சியை ஒரு காட்சிப்படுத்துகிறோம். அது மாதிரி கீதா சொன்ன மாதிரி அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்றால் கீழடி அப்படியான ஆய்வு நடந்த இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தொன்மைகளை பற்றி தமிழருடைய தொன்மை, அது எவ்வளவு நூற்றாண்டு காலம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறோம், அவர்களுடைய நாகரிகம் எப்படி வளர்ந்தது என்றதை பற்றின ஒரு செய்தி. அதில் வந்து முக்கியமாக பானை ஓடுகளில் எழுத்துருவங்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த காலத்திலேயே தமிழ் மக்கள் எழுதக்கூடியதும் வாசிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருந்திருக்கிறார்கள் என்றதை வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சிப்படுத்தல் அதில் இருக்குது. அதை விட பிரித்தானியாவில் எங்களுடைய பாரம்பரிய கலையான பரதக்கலை எப்படி இடம்பெயர்ந்து நாங்கள் இலங்கையிலிருந்தோ மற்றது தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் ஈஸ்டாம்லாம் நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் இருக்கணும். அதே மாதிரி ஓத்தம் ஸ்டோ எல்லா பகுதிகளிலையும் இருக்கணும். நாங்கள் இங்கே ஓத்தம் ஸ்டோவில் என்ன செய்கிறோம் என்றால் இந்த பரதக்கலை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுது என்றதை வந்து அகெயின் கடந்த 30 வருஷமாக 35 வருஷமாக தமிழ் பாடசாலையும் நத்தநாகலாலயம் என்ற நடன குழுவும் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பரதக்கலையை முன்னெடுத்து கொண்டு போயினோம் என்றதை வந்து அதையும் ஒரு காட்சிப்படுத்தல், எத்தனை பேர் அரங்கேற்றங்கள் செய்திருக்கணும், எத்தனை பேர் படிச்சிருக்கணும் இந்த கலையை என்ற அதை விளங்கப்படுத்துறதுக்கு அந்த எக்ஸிபிஷனும் இருக்குது. இதை விட 4வதாக டாக்டர் ஸ்ரீ அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு லைப்ரரி உண்டு, சொல்ற விஷுவல் virtual எக்ஸிபிஷன், சாரி நாட் எக்ஸிபிஷன், மியூசியம். அதை அவர் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் 240 பிளாக்கள் வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்கிறார் சோஃபா. அதை வந்து ஒரு 3D டைமென்ஷனல் பேசிஸில் காட்டுறதுக்கான ஒரு நிகழ்வும் அங்கே இருக்குது. அதை வந்து பார்க்கலாம். எப்படி நாங்கள் இப்போ பில்டிங்காக இல்லை, அது ஒரு கட்டிடமாக இல்லாமல் நாங்கள் ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற உதவியோட அந்த கட்டிடத்துக்குள்ளே போய் நாங்கள் வந்து பலவிதமான பழைய நூல்கள் இதுகளெல்லாம் பார்க்கக்கூடிய விதத்தில் அவர் அந்த எக்ஸிபிஷனை டெவலப் பண்ணியிருக்கிறார். அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து கண்காட்சி, அது 4 மணிலேருந்து 5 மணி வரையும் 3:45 ஒரு திறப்பு அந்த ஓப்பனிங் செரிமனியாக புலவர் சிவநாதன் அவர்கள் வந்து அதை ஓப்பன் பண்ண, அதை தொடர்ந்து அந்த எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து முதல் தடவையாக நாங்கள் ஓத்தம் ஸ்டோரில் வந்து இந்த முறை வந்து கூத்துண்ட ஒரு அம்சமான இனிய இசை, அதாவது ஒரு பரேட் மாதிரி வெல்கம் டான்ஸ் என்று சொல்லலாம், அதுவும் ஒயிலாட்டத்தையும் வச்சு ஒன்று தொடங்கி அதிலிருந்து கீதா சொன்ன மாதிரி அந்த கலை நிகழ்வுகள் அனைத்தும் மேடையில் சேர்ந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கான ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. இதில் வந்து பறை, மற்றது ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இசைக்கருவிகளை கொண்ட ஒரு இசை நிகழ்வு, நாடகம், மீண்டும் ஒரு ஈழ நாட்டு கூத்து, இப்படி பல விடயங்களை வந்து அன்றைக்கு கொண்டு வரோம்.
இந்த புலரொளியை பற்றி கீதா சொல்லியிருந்தா, உண்மையில இந்த இதுவரையில் நாங்கள் 18 பேருக்கு இந்த புலரொளியை நாங்கள் விருதாக கொடுத்திருக்கிறோம். வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற அந்த அடிப்படை கான்செப்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முதல்ல வந்து ஓத்தம் ஃபாரஸ்ட் பகுதியில் தமிழ் மக்களுக்காக உழைத்த சேவை புரிந்த பலருக்கு ஐடென்டிஃபை பண்ணி பல்வேறு விஷயங்கள்ல இன்வால்வ் ஆனாக்கள். தனியாக சமூக சேவை மட்டுமில்லை, கலைத்துறை, சமய இதுகள், சமய ரீதியில் மக்களுக்கு தொண்டாற்றினவர்கள், இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 18 பேருக்கு நாங்கள் இதுவரையில் கொடுத்திருக்கிறோம் புலரொளி. இந்த இந்த முறை 3 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் வசந்த குருக்கள் ஐயா, மற்றது ஆர்டி தயாளன் என்று சொல்லி அவர் வந்து தமிழ் சங்கத்தின் ஒரு நீண்ட ஆயுள் மெம்பர், 35 வருஷத்துக்கு மேலே தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கொடுத்த ஒரு சமூக தொண்டன் அவருக்கு. மூன்றாவதாக வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் முத்து சிவராஜா மாஸ்டர் என்று சொல்லி தன்னுடைய மிருதங்க கலையை வந்து 100க்கு மேலான மாணவர்களை அரங்கேற்றங்கள் செய்து இந்த துறையில் வந்து மிருதங்கத்தில் பல மாணவர்களை பயிற்சித்த ஒருவருக்கு நான் கொடுக்குறோம். இப்படியாக 3 பேருக்கு நாங்கள் இந்த முறை அந்த புலரொளி வழங்கப்படுது. போஸ், நீங்கள் எதுவும் கேள்விகளை கேட்டாலும் நாங்கள் ஆன்சர் பண்றோம். இடம் வந்து கீதா நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. இது வந்து முற்றத்து பொங்கல் வந்து பெட்ஃபர்ட் ரோட் கார் பார்க் என்று நாங்கள் பொதுவாக போத்தம் சொல்லுவோம். அது கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிற கார் பார்க் ஏரியா. அதை வந்து NSL என்று ஒரு கம்பெனி தான் அதை மேனேஜ் பண்ணுது. அவையில் எங்களுக்கு அதை தந்து உதவி இருக்கணும். அதை பொதுவாக தேர் திருவிழாவிலையும் நாங்கள் அந்த இடத்தை பாவிக்கிறோம் நாங்கள். ஸோ அதில் வந்து முற்றத்து பொங்கல் நடக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷனும் மற்றது கலை நிகழ்ச்சிகளும் ஒரே பில்டிங்கில் தான். ஃப்ரெட்ரிக் பிரேமர் ஸ்கூல் என்று சொல்லி தமிழ் பாடசாலை நடக்கிற இடம். ஆனால் அது வந்து ஃபுல்போன் ரோட்ல இருக்குது. அந்த பாடசாலை ஃபுல்போன் ரோட்ல இருக்குது. அந்த அட்ரஸ் கீதா தெரிஞ்சா சொல்லுங்க. நோட்டீஸ் எதுவும் பக்கத்தில் இருந்தால். ரெண்டும் ஒரே இடத்துல தான் நடக்குது. 4 மணிக்கு எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணும். நாங்கள் 5 மணி வரையும் எக்ஸிபிஷன் நடந்தாலும் இந்த எக்ஸிபிஷன் விஷயத்தில் என்னத்துக்காக நாங்கள் என்ன ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஆக்கள் யாரும் வெளியிலிருந்து வர ஆக்கள் இடையில வந்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பேசிக்கலி அது ஒரு 7 வரையும் போகும் என்று சொல்லலாம். ஆனால் அதே நேரம் பரலலாக கலை நிகழ்வுகள் நடக்கும் அதே பில்டிங்கில் தான். ஸோ அதன் ஃப்ரெட்ரிக் பிரேமர் ஸ்கூல் ஓத்தம் ஸ்டோர் E17 இருக்குது. ஃபுல்போன் ரோடில் ஒரு ஆஃப் ரோடில் இருக்குது. அனைவரும் வந்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வில்லியம் மோரிஸை பற்றி ஏதோ சொன்னீங்க. வில்லியம் மோரிஸ் கேலரி வந்து இந்த பெட்ஃபர்ட் ரோட் கார் பார்க்குக்கு அங்கால இருக்குது. உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் வில்லியம் என்று சொல்லி 18ஆம் நூற்றாண்டில் வந்து அவர் இலங்கைக்கு கூட வந்திருக்கிறார். அவர்தான் முதல் இலங்கையில் வந்து இந்த பேட்டிக் ஷர்ட் என்று நாங்கள்லாம் போட்டு தெரிஞ்ச பேட்டிக் சாரம், பேட்டிக் ஷர்ட், பேட்டிக் ட்ரெஸ் எல்லாம் அந்த பேட்டிக் டிசைனை முதல் இலங்கையில் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினது வந்து இந்த வில்லியம் மோரிஸ் என்றவர். அவருடைய பேரில் தான் அந்த கேலரி இருக்குது. அது வந்து போத்தம் ஃபாரஸ்ட் கவுன்சிலின் ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ கடந்த 4 வருஷமாக இந்த வில்லியம் மோரிஸ் கேலரி வந்து தமிழ் மக்களுடைய இந்த 2 நிகழ்வுகள், ஒன்று வந்து தமிழ் மரபு திங்கள், மற்றது கற்பக விநாயகர் கோயிலுடைய தேர் திருவிழா, இந்த 2ஐயும் அவர்களும் சேர்ந்து எங்களோட கொண்டாடி வரினோம். அதில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தேர் திருவிழாவில் வந்து தேராண்டு அந்த என்ட்ரன்ஸில் வந்து வாழை மரங்கள் எல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் போட்டு, மற்றது நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வச்சு அவளுடைய வாசல் வந்து
தமிழ் முறையில் வரவேற்பு சின்னமாக ஒரு இடமாக அது இருக்கும். அதில் போய் வந்திருக்கணும், ஆக்கள் போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள வந்து தேர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்படும். அதே மாதிரி தமிழ் மரபு திங்களில் வந்து இந்த 25ஆம் தேதி இந்த தமிழ் பிள்ளைகள் வந்து கீறின படங்கள், பொங்கலை பெற்றின படங்கள் அது வந்து அங்கே காட்சிப்படுத்தப்படும். போன வருஷம் நானும் போய் பார்த்து அதில் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டியை சேர்ந்த பிள்ளைகள், பொதுவாக அந்த இடத்துல வந்து விளையாடுற பிள்ளைகள் அந்த இடத்துக்கும் வந்து தாங்களும் அதில் இன்வால்வ் ஆகி எங்கண்ட பொங்கல் காட்சிகளை பார்த்து அதே மாதிரி தாங்களும் கீறி பழகி பெயிண்டிங் செய்து பார்த்து எல்லாம் செய்துட்டு போவினோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மரபுன்றது என்ன, பொங்கல் என்றாலே எப்படி இருக்கும், இதெல்லாம் அந்த பிள்ளைகளும் பார்த்துட்டு போவினோம். இதே விஷயத்தை தான் நான் அப்போது முதல் சொன்னது, இந்த பாடசாலைகளில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. ஸோ வில்லியம் மோரிஸ் கேலரி எங்களுக்கு பெரும் ஆதரவை அந்த இடத்துல ஒரு ப்ரொபகேண்டாவை செய்யணும். இதில் வந்து இந்த கவுன்சிலின் சைட் கொஞ்சம் சொல்லணும். ஏனென்றால் அதுதான் நீங்கள் ரெட் பிரிட்ஜ்லேயும் சரி நியூஹாம்லேயும் சரி நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு விடயம். இதில் வந்து போத்தம் ஃபாரஸ்ட் கவுன்சில் வந்து ஃபண்டிங் வந்து தரணும். எங்கண்ட இந்த உதாரணத்துக்கு இந்த ஃப்ரெட்ரிக் பிரேமர் ஸ்கூல் இந்த ஹோல் எக்ஸ்பென்சஸ் மெத்தது, அது இந்த சவுண்ட் சிஸ்டம் இதுகளுக்கு நாங்கள் பயன்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஃபண்டிங் கொஞ்சம் தரணும். அதை விட முக்கியமாக வந்து அவளுடைய மீடியா சைடில் சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லாட்டி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாம் வந்து எங்கெண்ட இந்த செய்தி வந்து ஒரு செய்தியாக போடப்பட்டு வருது. அவை இந்த வெப்சைட்டில் மற்றது அவை இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து இந்த நிகழ்வுகள் பற்றின விடயங்கள் வந்து கொண்டிருக்கு. இப்போ அதை விட அவையில் வந்து அவையின் ஸ்டாஃப், அவையில் இந்த கவுன்சிலர்ஸ் இவர்களுக்கெல்லாம் இதை ஒஃபிஷியலாகவும் இன்ஃபார்ம் பண்ணினோம், இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்குறோம். அதை விட அவையில் என்ன செய்யணும்னு சொன்னால், கடந்த 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இதை அவையிட்ட ஒரு ரெக்வெஸ்டாக போட்ட காலத்திலிருந்து 2022 இருந்து 23, 24 2 வருஷம் முடிஞ்சது. இந்த 2 வருஷமும் வந்து அவையில் வந்து இந்த இவெண்ட்டை வந்து தங்களுடைய ஆனுவல் கேலண்டரில் ஒரு ஆக்டிவிட்டியாக இப்போ பதிவு செய்திருக்கிறோம். அதை எப்படி நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் எதிர்காலத்தில் அது எந்த பார்ட்டி பவருக்கு வந்தாலும், லேபராக இருக்கலாம், கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து அதை எஃபெக்ட் பண்ணப்படாது. ஏனென்றால் அவையில் வந்து தங்களுடைய கலண்டரில் இந்த இவெண்ட்டை வந்து ஒரு ஆனுவல் இவெண்ட்டாக பதிவு செய்திருக்கிறோம். ஸோ அதோட மீனிங் வந்து ஈவன் நான் சும்மா பகுதிக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த போத்தம் தமிழ் மக்களுக்கு நீங்கள் தற்சமயம் மறந்தாலும், அரபு திங்களையோ இல்லாட்டி அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு யோசித்தாலும் கூட, கவுன்சில் உங்களுக்கு சொல்லும், இந்த வந்துட்டு தை மாதம் உங்களுடைய நிகழ்வு நாங்கள் உங்களோட சேர்ந்து செய்ய போகிறோம் என்று சொல்லி உங்களை கூப்பிட்டு செய்கின்ற அந்த அங்கீகாரம் தான் நான் சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்படி நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம், அவையோட சேர்ந்து கட்டாயம் செய்வோம். நான் சொல்கிறேன், அவ்வளோத்துக்கு அவைகளுடைய அந்த கமிட்மெண்ட் அங்கே இருக்குது. நாங்கள் அதை பயன்படுத்தி ஆஸ் அ கம்யூனிட்டி நாங்கள் அதை பயன்படுத்தி செய்யணும். அதால் தான் போத்தம் ஃபாரஸ்ட் தமிழ் சங்கம் வந்து இதை லீட் பண்ணினாலும் ஒரு அளவுக்கு நாங்கள் அனைத்து தமிழ் அமைப்புகளையும் உள்வாங்கி வேலை செய்கிறதுக்கு அதுதான் அடிப்படையான ஒரு காரணம். அந்த மாதிரி நாங்கள் உள்வாங்கினதால தான் எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கூட கிடைத்தது. அந்த கூட்டு அமைப்பு நாங்கள் ஆங்கிலத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் ஆர்கனைசேஷன் என்று சொல்கிறோம், FTO என்று சொல்கிறோம். உண்மையில் அது வந்து ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு வந்து ஒரு லூஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும்
தமிழ் என்ற அந்த 3 எழுத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் அந்த உணர்வோட இந்த விழாக்களை ஓட்டம் ஃபாரஸ்டில் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை இதை எடுக்கணும், இதை தொடர்ந்து செய்யணும்ன்றதுக்காக இப்போ கீதா எல்லாரும் இளைய சமூகத்தை உள்வாங்கி நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த நிகழ்ச்சியை. இன்றைக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் என்னென்றால் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இன்றைக்கு பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்குது. போத்தம் ஃபாரஸ்டில் இருந்து மயூரா ரவீந்திரன் என்று பாலரவி மாஸ்டர்ன்ற மகள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே அதில் அழைச்சிருக்கணும். ஸோ அவள் அங்கே போகிறாள். ஒரு யங் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரன் என்ன மாதிரி இதை கொண்டு போயினோம்ன்றதை நீங்கள் ஒரு உதாரணமாக இதை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த எங்களுடைய நிகழ்வுகள் 25ஆம் தேதி ஜனவரி மாதம் நடக்க இருக்குது. நீங்கள் எல்லாரும் பார்க்க வேணும், நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேணும். நான் நினைக்கிறேன் வெதரும் ஓரளவுக்கு எங்களுக்கு விட்டு தரும். அந்த அடிப்படையில் நன்றி போஸ் அண்ட் நடாமோகன் எல்லாருக்கும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த நிகழ்வை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு நன்றி. நன்றி குவன். கீதா, நீங்கள் ஏதாவது ஆட் பண்ண இருந்தால் ஆட் பண்ணுங்க. கீதா. நாங்க என்னன்னா இது ஒரு தமிழர் ஒல்தம்ஸ்டோ பகுதி மட்டுமில்ல, அதை சூழ உள்ள அனைத்து பகுதியில இருக்கிற எல்லாரும், எல்லா மக்கள், ஈஸ்ட் ஹாமில்ஃபர்ட் இப்படியான இடங்கள்ல இருந்தும் கூட எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களுக்கு இந்த தமிழ் மக்களுடைய இதுகளை ஒற்றுமையை நாங்கள் இந்த இங்கே இருக்கிற மக்களுக்கும் காட்ட வேணும்ன்றதான் இது எங்களுடைய நோக்கம். ஸோ இதுல எல்லாரும் யாராரு இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கும், அவர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இந்த போக்குவரத்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹில்பர்ட் பகுதியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் 1, 2, 3 பஸ்ல வரக்கூடிய ஒரு இது இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வசதி சரியான ஈஸி, போல்தம் ஸ்டோக்கு வாரது. ஸோ எல்லாரும் கண்டிப்பா வாங்கோ, எங்களோட நிகழ்ச்சிகளை பாருங்கோ, எங்களுக்கும் ஆதரவு தாங்கோ. அடுத்த முறை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொன்னா எல்லாரும் அதுல பங்கு பெறுறதுலாம் நாங்கள் அடுத்த முறையும் எங்களுக்கு இதை இன்னும் சிறப்பா செய்யணும்ன்ற ஒரு இது வரும். கண்டிப்பா எல்லாரும் வாங்கோ. நிச்சயமாக. அதில் அந்த எக்ஸிபிஷன்ன்றது நீங்கள் அந்த வேர்ச்சுவல் எக்ஸிபிஷனை தவிர நினைக்கிறேன் சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நினைக்கிறேன் அந்த பொருட்கள் காட்சிப்படுத்துக்கு வைக்கப்பட்டது. இப்போ மரபு சார்ந்த எங்கள் பொருட்கள் எல்லாம் காட்சிக்கு அது தமிழ் தகவல் நடுவம் அதை செய்திருந்தது. இந்த முறையும் அப்படி ஏதாவது பொருட்கள் காட்சிக்கு வைக்கிறீங்களா, இல்லாட்டி தனியாக பொருட்கள் காட்சிப்படுத்த இல்லை இந்த முறை. முதல் உங்களுக்கும் அதை நன்றி சொல்லணும். நீங்களாம் எங்களுக்கு அந்த டிஐசியை இன்ட்ரடியூஸ் பண்ணி கீதன் அவர் ஒரு வெறும் பங்களிப்போட அந்த ஃபர்ஸ்ட் இயர் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மரபு திங்கள் ஆரம்பித்த அந்த ஆண்டு அவர்களுடைய இது இருந்தது. இதில் இப்போ டாக்டர் ஸ்ரீ அவர்கள்லாம் இதை முழுக்களையும் இப்போ கோஆர்டினேட் பண்ணுறேன். இந்த முறை 4 விஷயம்தான் நாங்கள் செய்கிறோம். அதாவது அந்த எழுத்து தமிழ் எழுத்து எப்படி உருவானது என்றது ஒரு ஆஸ்பெக்ட். மற்றது இந்த என்ன சொல்றாங்க, பிரித்தானியாவில் குறிப்பாக போத்தம் ஸ்டோல பரதநாட்டியத்தின் வளர்ச்சி, அது அடுத்த தலைமுறையை நோக்கி பயணிக்கின்ற அந்த காட்சிப்படுத்தல். மற்றது மறந்து முக்கியமான விஷயம், தொல்காப்பியர் ஒரு அவருடைய ஒரு சின்ன செய்யுள் ஒன்றை எடுத்து அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொண்டு நாங்கள் போகிறோம். எது என்றால் இந்த தமிழ் எழுத்துக்களாக இருக்கலாம், எந்த மொழியாகவும் இருக்கலாம், அந்த மொழியின் வாய்ஸ், அந்த குரல் எப்படி வெளியில வருது, ஒரு மனிதன் எப்படி கதைக்க தொடங்குறான், இல்லாட்டி அவனுடைய அந்த சொற்கள் எப்படி வெளியில வருது என்றதை தொல்காப்பியர் இந்த காலத்திலேயே தொல்காப்பியரே அதை விளங்கப்படுத்தி இருக்கிறார். அதை ஒரு 10 ஸ்லைட்ஸில் நாங்கள் விளங்கப்படுத்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீ. கணக்க தொல்காப்பியத்தை ரிசர்ச் பண்ணி அவர் சொன்ன விடயங்களை
ஒரு சின்ன ஒரு ஆம், காட்சிப்படுத்த மூலம் செய்திருக்கிறார். அதில் எப்படி இந்த வளி என்றது காற்று. அந்த காற்று எப்படி எங்களோட தொண்டைக்குள்ளால 3 இடங்கள்ல அது ஆக்டிவேட் பண்ணுது. அந்த அந்த ஆக்டிவேட் பண்ற அந்த 3 இடங்களுக்கு ஊடாக இந்த கதை கேட்க எப்படி அந்த சத்தம் வருது என்றதை தொல்காப்பியர் ஒரு செய்யுள் மூலம் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அதை இவர் விளங்கப்படுத்துகிறார், டாக்டர் ஸ்ரீ. ஸோ அது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏனென்றால் தொல்காப்பியர் அதை என்னத்துக்காக நாங்கள் அதில் காட்டுறோம்னு சொன்னால், இந்த மாடர்ன் சயின்ஸுக்கு முதலே தமிழர்களுடைய அறிவியல் எவ்வளவு தூரம் இருந்தது என்றதை அது காட்டுது. இப்பதான் இந்த நூற்றாண்டுல தான், இந்த 2 நூற்றாண்டுகளுக்குள்ளதான் உண்மையில சயின்ஸ் சொல்லுது இந்த காற்றின் தன்மையும் எப்படி ஒரு மனிதன் ஒரு குரல் வளம் எப்படி வெளியில வருது என்றதை சயின்ஸ் விளங்கப்படுத்துறது இப்பதான். ஆனால் 6ஆம் நூற்றாண்டுக்கு முதல், அதாவது கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தியே தொல்காப்பியர் காலத்திலேயே தொல்காப்பியர் இதை விளங்கப்படுத்தினதை நாங்கள் கொண்டு வரோம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸிபிஷன், நீங்கள் பார்க்கலாம் தமிழுடைய தொன்மையை பற்றி. நல்ல விஷயங்கள். அதாவது அதே போல் நீங்கள் திருக்குறள் பற்றியும் அதையும் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுவும் எங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு மிக தத்துவம் வாய்ந்த நூல். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அதையும் முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நீங்கள் குறிப்பிட்டது போல திருமந்திரத்தில் கூட அனட்டமியை விளங்கப்படுத்தி இருக்கிறார். பெரிய ஆச்சரியம். அதாவது எவ்வளவு எங்களோட உடல்ல எவ்வளவு நரம்புகள் ஓடுது, நாங்கள் எத்தனை தரம் சுவாசிக்கிறோம், இந்த வலது பக்கத்தில் சுவாசிக்கிறதுக்கும் இடது பக்கத்தில் சுவாசிக்கிறதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன தன்மைகள் குணாதிசயங்கள் இருக்குன்றெல்லாம். அப்போ நான் பகுதியாக என்னுடைய ஒரு கசனை டாக்டரை கேட்டிருக்கேன். இதெல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னே அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அப்போ மைக்ரோஸ்கோப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டே இன்னும் சத்துறீங்கள் என்று சொல்ல அவர் நினைச்சு அதில் இது சும்மா அவங்க எழுதுவாங்க. சும்மா எழுத இல்லை, அவன் நம்பர் சொல்கிறானப்பா. இத்தனை 1000 25,600 டைம்ஸ் நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்கன்னு சொல்லிக்க அது ஃபிகர், அது சும்மா இல்லை என்று நான் அவரோட ஆகியம் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா நாங்கள் என்ன பிரச்சனைண்டா எங்கட விஷயங்களை அக்செப்ட் பண்ண கொஞ்சம் தயங்குறது. அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. இது என்னண்டா அவருக்கு அப்போ தெரியும். அந்த சிதம்பரத்துல கூட அந்த நம்பரை வச்சுதான் அந்த ஓடுகள் எத்தனை 1000 ஓடுகள்ன்றது இந்த சுவாசிக்கிற நம்பரை வச்சுதான் அந்த ஓடுகள் போட்டிருப்பதாகவும், அதுக்குரிய ஆணிகள் கூட அந்த நம்பரோட ரிலேட் பண்ணி தான் வருது. அப்ப சிதம்பரம் கட்டின இவ்வளவு காலம் அதெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையில நாங்கள் இந்த யங்க ஜெனரேஷனுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்றேன். முக்கிய நோக்கம் தொல்காப்பியரும் சயின்டிபிக் இதையும் பேஸ் பண்ணித்தான் அதை அந்த எக்ஸிபிஷன் இருக்குது. மாடர்ன் சயின்ஸும் தொல்காப்பியரும் தான் அந்த ஹெட்டிங். ரைட், நல்ல விஷயம். ஏன்னா இது கூடுதலாக அந்த இளையவர்களை பார்க்க பண்ணோம். உங்களோட அவர்களை பார்க்க வைக்கிறதுனா அவருக்கு அந்த விளங்குற வகையில அதை கொண்டு வந்து காட்டுறதுதான் இங்க முக்கியமான விஷயம். அது முழுக்கலுமே நாங்க தமிழ்லயே சொல்லி கொண்டு போனா அது அவைக்கு கொஞ்சம் விளங்குறது கஷ்டமா இருக்கும். அது ஆங்கிலத்தின் மூலமா விளங்கப்படுத்த அவைக்கு இன்னும் அதை இலகுவா விளங்கி கொண்டு அதனாலதான் அப்படி செய்திருக்கிற. சோ அது கண்டிப்பா எல்லாரும் ஒரு பார்க்க வேண்டிய, முக்கியமா அடுத்த ஜெனரேஷனுக்கும் இல்லாத எங்களுடைய இப்ப நாங்கள் கூட இங்க நிறைய காலமா போயிட்டு இந்த கூத்து நாடகங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் கனகாலம் அதை எல்லாத்தையும் திருப்பி நாங்க எங்களோட மேட நிகழ்வுகள்ல கொண்டு பெரிய சிரத்தை எடுத்துத்தான், பெரும் சிரத்தையின் மத்தியில தான் கோனண்ணா அந்த நிகழ்வுகளுக்கு எங்களை விட கோனண்ணா தான் 24 மணித்தியாலும் அவர் அதே சிந்தனையோடயே இருக்கிறார். எங்களையும் அங்கால இங்கால சிந்திக்கவே விடுறாரு. செய்ய விடாம அந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி குழுவில இருக்கிற ஒருத்தரும் நித்திரையே கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாரையும் அந்த ஒரு டைட்டிலேயே இதுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிற. நல்லது.
அந்த முயற்சி நான் அநேகமா கண்டிப்பா அது வெற்றி தரும் எங்களுக்கு அந்த கட்டாயம் சனிக்கிழமை. கட்டாயம் கட்டாயம். அதனால எல்லாரும் வாங்கோ வந்து எங்களோட நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தான். மற்ற இன்னொரு விஷயத்த நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட விரிவாக கதைக்கலாம்னு பார்த்தேன். இந்த பாடசாலைகளில் இதை கொண்டு வர விஷயம் இருக்குதானே, அதை நாங்கள் நிரந்தரமாக ஒரு பாடம் உண்டு அதில் இதுன்றதை விட சிறப்பாக தை மாதத்திலே அதை பாடசாலைகளில் அதை பற்றி கூட கதைக்கிற விஷயத்த கொண்டு வரலாம். தை மாதத்தில் என்ன மரபு திங்கள் என்ற ரீதியில் தை மாதத்தில் எல்லா பாடசாலைகளையும் இதை பற்றி ஒரு சிறப்பு நிகழ்வுகள் சிறப்பு விஷயங்களை அவையா ஆர்கனைஸ் பண்ணி செய்யுங்க. நாங்கள் சப்போர்ட் கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் இந்த தொல்காப்பியர் விஷயங்கள் எல்லாம் அதை எடுத்து அது நான் நினைக்கிறேன் அது இதில் வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ அது வீடியோ இல்லை, அது இந்த இது என்ன சொல்றது, ஒரு போர்டில் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அதெல்லாம் நாங்கள் ஒரு பிளாக்கா செய்து 10 விளங்கப்படுத்தணும். ரைட். அப்போ அதெல்லாம் ஸ்கூல்ல கொண்டே காட்டக்கூடிய ஈஸியா இருக்கு. அப்போ அந்த முயற்சியெல்லாம் நாங்கள் ஈடுபடணும். இந்த தை மாதத்துல அந்த முயற்சியில நாங்கள் இப்போ 4 கிழமை என்றா கொஞ்சம் நியாயமான பாடசாலைகளை கவர் பண்ணலாம். நாங்கள் அதை கொண்டு போய் காட்டி உண்மையில வந்து பாஸ் நான் இதை எப்படி கம்பேர் பண்றேன்னா, அதான் நான் இந்த பிளாக் ஹிஸ்டரி மந்த் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டினான். பிளாக் ஹிஸ்டரி மந்த்ன்றது நவம்பர் மாதத்துல இங்க நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி. அதே மாதிரி தமிழ் மரபு திங்கள் ஜனவரி மாதம் ஹெரிட்டேஜ் மந்த்ன்றது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்துல இந்த பாடசாலைகள் வந்து இதை ஆக்டிவிட்டி செய்யணும். இப்போ அந்தந்த கிளாஸுன்ற தன்மையை பொறுத்து, இப்போ பிரைமரி ஸ்கூல்ல இயர் 1 இயர் 2 இயர் 3 இருக்குதானே, அந்த 7 அந்த ஒவ்வொரு வகுப்பும் தன்னுடைய அபிலிட்டிக்கு ஏற்றபடி அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு கரிக்குலத்தை கிரியேட் பண்ணி தை மாதம் புறக்கேட்க அந்தந்த வகுப்புகள் வந்து அந்த மரபை பற்றியும் அந்த பொங்கல் ஏன் செய்யணும், சூரியனை ஏன் கும்பிடினம், ஏன் நேச்சரை பற்றி கணக்கு ஆக்டிவிட்டிகள் நேச்சரை. நான் உதாரணத்துக்கு கழிச்ச பள்ளிக்கூடம் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், தமிழ்வாணி என்று எங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய படிப்பிக்கிற ஒரு தாய் தான். அவ வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷன் பர்சன், பழைய மாணவியும். அவ வந்து தன்னுடைய பிள்ளைன்ற ஸ்கூல்ல அந்த ஹெட் டீச்சரோட இதை பற்றி கதைச்சுத்தான் இன்றைக்கு வந்து அந்த ஹெட் டீச்சர் வந்து இதை வந்து அந்த ஸ்கூல்ல அதை நடத்துறதுக்கான ஒழுங்குகளை எங்களோட இப்ப கதைக்க தொடங்கி இருக்கிறார். அவைகளுக்கு அது விருப்பமாக வந்ததுக்கு அடிப்படையான ஒரு காரணம் அவ சொன்ன தமிழ்வாணி, நாங்கள் வந்து நேச்சரை வந்து இறைவனாக மதிக்கிறபடியால சூரியன் மற்றது இந்த அரிசி இந்த உணவு விவசாயம் அந்த பொங்கல் விவசாயத்தில் அந்த மண் நீர் எல்லாத்தையும் ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட்ல பார்த்து அதுக்குரிய நேச்சருக்கான ரெஸ்பெக்டை நாங்கள் கொடுக்கிறபடியால இந்த விழா அதுதான் அவைகளுக்கு அட்ராக்டிவ் ஆகிச்சுது. விருப்பம் தெரிவிச்சினம். இது சும்மா வெறுமன ஒரு ஸ்வீட் ரைஸை போட்டு சாப்பிட்ற மட்டும் இல்லை, சும்மா ஒரு அடையாளம். இது வந்து அதன் அடித்தளம் இதுதான் என்றதுல அந்த ஸ்கூல் வந்து சரியான கீனா இருக்கிறோம். இப்ப வெரி குட். இன்னும் ஒரு பாயிண்டே நான் ஆட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். என்னென்றால் இப்போ நாங்கள் அந்த பொங்கல்ன்றதை நாங்கள் இப்போ எல்லா நாடுகளும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்ட விஷயம், இந்த தொழிலாளர்களை அவர்கள் மதித்து தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், உலக தொழிலாளர் தினம் என்றெல்லாம் கொண்டாடினோம். இப்போ நாங்கள் அதை அப்போவே செய்திருக்கிறோம். அதாவது உழவர்களுக்காக ஒரு மதிப்பாக அந்த நாளை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதாவது அவர்களுடைய அந்த ஹார்வெஸ்ட்டை முதல் செய்து அதை அரிசியை பொங்கி அதை செய்து அது அவர்களுக்கு உழவர்களுக்குரிய ஒரு மதிப்பாகவும் நாங்கள் அந்த நாளை செய்திருக்கிறோம்ன்றது ரெண்டு செய்தியும் இவர்களுக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக அதை மிகவும் ஒரு ஆதரவோடு பார்ப்பார்கள். ஏனெண்டா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த விஷயத்தை பார்க்குற மாதிரி
இது தொழிலாளர்களுடைய மதிப்பு அப்போவே அளிக்கப்பட்டிருக்கு. உழவர்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு முதலிடம் கொடுத்து அந்த நிகழ்வை ஒரு சிறப்பு நிகழ்வாக கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா யோசிச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் இப்போ எல்லாம் கெட்டு போனோம், அதான் பிரச்சனை. அப்போ அதை நீங்கள் இந்த ஒருத்தம் சோறு எடுக்கிற முயற்சி நான் நினைக்கிறேன் மற்ற மற்ற என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த கவுன்சில் தமிழ் ஹெரிட்டேஜ் கவுன்சிலுக்கும் இந்த ரெக்வஸ்ட் அவையிலும் இதை வேலை செய்யணும். உண்மையில இதை 2 லெவல்ல செய்யணும். ஒன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கனேடியன் கவர்மெண்ட் செய்த மாதிரி அவையில் இன்றைக்கு நேஷனல் லெவல்ல இருக்கிற எல்லா பாடசாலைகள்லையும் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் கனடால. மாதிரி இங்கேயும் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரிகளால இந்த கரிக்குலத்தை வந்து முன்னெடுக்க வேணும். அதுக்கான வேலைகளை நாங்க செய்யணும் அடித்தளத்துல நின்று. நல்ல விஷயம் போஸ் செய்வார். கொஞ்சம் என்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் தந்தா எனக்கு லைஃப் உங்களுக்கு இருக்குதானே. இல்லை டிஐசி அந்த சில விஷயங்களை முன்னெடுக்குது. அந்த ஹெரிட்டேஜ் சென்டரை செய்கிற விஷயத்தை பற்றி டிஐசி முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்குது. அப்போ அதுகள் ஒரு பக்கத்தில் நடக்குது. நான் இந்த நியூஆம் மற்றது பானட் எல்லா கவுன்சிலுக்கும் கொடுத்துருக்கோம். பொல்தப் ஷோக்கும் அப்படி ஒரு ரிக்வெஸ்ட்டை தந்தால் நீங்கள் அதை அவைகிட்ட கொடுக்கலாம். அதாவது நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா அதில் 2-3 ஆப்ஷன் கேட்டிருக்கோம். லேண்ட் எங்களுக்கு ஃப்ரீ ஒரு லேண்டை கவுன்சில் லேண்டை தரலாம், இல்லாட்டி அவை அண்டர் யூஸ்ட் பில்டிங். இப்போ சில அவைகிட்ட சில பில்டிங்ஸ் இருக்குது பெருசாக யூஸ் பண்ணுறாமல் இருக்குது, சுமார் பாவிச்சு கொண்டு இருக்கிற வழியாக அண்டர் யூஸ்ட் போதிய பாவனை இல்லை, இல்லாட்டி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற சில பில்டிங்ஸ் இருக்கு. 3 விஷயம். இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயத்தை எங்களுக்கு செய்ய சொல்லி நாங்கள் எங்களுடைய ஒரு ஹெரிட்டேஜ் சென்டரை செய்கிறதுக்கு நான் அந்த நியூயாம் கவுன்சிலே அதை கொஞ்சம் தீவிரமாக அதை நல்ல விஷயம் கொடுத்துருக்கிறோம். அதையும் கையில் எடுத்திருக்கிறது ஒரு சிங்கள பெண்மணி தான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். அப்போ அந்த விஷயமும் அங்கே நடக்குது. அதே மாதிரி இங்கே பொல்தம் ஷோலே நாங்கள் அந்த தேவையான ஒரு அந்த அவங்க கொடுத்த சாம்பிளை தரலாம். நீங்க தாங்கோ, ஏனென்றால் அது வெரி யூஸ்ஃபுல். இப்போ எங்களுக்கு என்ன ஒரு 99 இயர்ஸோ 100 இயர்ஸ் லீஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை தந்தா கூட மேக் யூஸ் பண்ணிடுவோம். இல்லை லேண்ட் இருந்தால் மக்கள்கிட்ட காசு இருக்கிறது கொஞ்சம் ஈஸி. பெர்மனன்ட் காட்டி நாங்கள் சொல்லலாம் லேண்ட் இருக்கப்ப பில்டிங் கட்டுறதுக்கு காசு தாங்கன்னா தருவாங்க, கட்டாயம் தருவாங்க. அது ஈஸி. அப்போ எங்கள்ட்ட ஒரு இடமும் இல்லாமல் போய் காசு தாங்க நாங்கள் ஒரு ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ் அடுத்த கட்டம் அதுதான். அப்போ அதை நாங்கள் முன்னெடுக்கணும். அதுக்கு பொல்தம் ஷோ கவுன்சில் ஆல்ரெடி எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறபடியால் அவர்களுக்கு இதை தீவிரமாக இந்த முன்னெடுப்பை நீங்கள் செய்ய வேணும்னு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நேரமும் ஆகிவிட்டபடியால் வாழ்த்துக்கள், இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள். மற்றது கூடிய ஆதரவை மக்கள் அளிக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு இதில் இணைந்து கொண்ட கீதா அவர்களுக்கும் குவன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இத்தோடு இந்த நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். வரேண்டது புல சமூக நிஜங்கள் தோப்படு விஜய் போஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி.